Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிள், ஒரு குயிக், ஒரு பியூட்டிஃபுல் ஆன ஒரு பேஸ் ஜஸ்ட் ஒரு பேஸ் மேக்கப் மட்டும் காட்ட போறேன். ரொம்ப சம்மர் ஃப்ரெண்ட்லி, லைட் வெயிட்டான ப்ராடக்ட், ரொம்ப மினிமல் ஸ்டெப்ல உங்களுக்கு வந்து முடிஞ்சிரும். ஸோ அதான் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறேன். உங்ககிட்ட இருக்கிற ப்ராடக்ட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிறங்க, குட் குவாலிட்டி பிராண்டட் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறங்க. அப்போ தான் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஆல்ரெடி என்னோட ஃபேஸை வந்து நல்லா வந்து பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைஸ் பண்ணி வச்சுக்கிட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கேப் விட்டுட்டேன். கேப் விட்டது பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இப்போ நம்ம ஸ்டெப்புக்குள்ளே மேக்கப் ஸ்டெப்புக்குள்ள வந்து போகலாம். மாய்ஸ்சரைஸ் இருப்பதுக்கு ப்ரைமர் அப்ளை பண்ணணும். ப்ரைமருக்கு நான் இன்றைக்கி வந்துட்டு ப்ரைமர் அப்ளை பண்ணாமல் அதுக்கு பதிலாக என்னோட செட்டிங் ஸ்ப்ரேயை வந்து நான் என்னோட ஃபேஸில் நான் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து நல்ல ஒரு வாட்டர் ப்ரைமர் மாதிரி ஒர்க் ஆகும். இது வந்து அடுத்தடுத்து போடக்கூடிய பேஸ் மேக்கப் ப்ராடக்ட் நல்லாவே லாங் லாஸ்டிங் உங்களுக்கு வந்து வச்சிருக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு நல்லா அதை நேச்சுரல் அண்ட் சீம்லெஸ்ஸாக உங்களுக்கு வந்து காட்டும். இதை நான் எடுத்து என்னோட ஃபேஸில் நான் வந்து நல்லா ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 5 to 7 ஸ்ப்ரிட்ஸ் நான் ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நல்லா ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நேச்சுரல் நீங்கள் வந்து ஏர் ட்ரை பண்ண விடுங்க. ஸோ ஸ்டெப் நம்பர் 1 வந்து உங்களுக்கு இதுதான். ஸோ ஸ்டெப் நம்பர் 2 என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, ஸ்டெப் நம்பர் 2 வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற பிபி க்ரீம் ஆர் சிசி க்ரீம் ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணிக்கிறங்க. உங்களுக்கு எவ்ரிடே யூஸ்க்கு வந்து ரொம்ப நேச்சுரலாக அழகாக இருக்கும். உங்களுக்கு வந்து அட் சேம் டைம் இது வந்து ஆல் இன் ஒன் க்ரீம் மாதிரி உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பிபி க்ரீம் யூஸ் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சன் ப்ரொடெக்ஷனும் உங்களுக்கு வந்து இருக்கும். ஒரு லைட் வெயிட்டான ஃபவுண்டேஷன் மாதிரி உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். இதில் ஒரு மாய்ஸ்சரைசிங் க்ரீமும் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ ஒரு நல்ல ஒரு நேச்சுரல் அண்ட் சீம்லெஸ் ஒரு பியூட்டிஃபுல் க்ளோ உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். கவரேஜ் வந்து பார்த்திங்கன்னா லைட் டு மீடியம் கவரேஜாக தான் உங்களுக்கு வந்து இருக்கும், டிபெண்ட் அப்பான் நீங்கள் பிராண்ட் யூஸ் பண்ணுறதை பொறுத்து. ஸோ இதோட நீங்கள் கன்சீலர் வந்து ஆஃப் பண்ணி யூஸ் பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெப்பு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிறங்க. ஆல்ரெடி நான் வந்துட்டு வாட்டர் ப்ரைமர் என்னோட ஸ்கின்னில் நான் வந்துட்டு அப்ளை பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள். நான் ஃபிங்கர்ஸை யூஸ் பண்ணுறேன். இங்கே ப்ரஷ், பிளெண்டர் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் என்னோடய ஃபிங்கரை யூஸ் பண்ணுறேன். பிகாஸ் ஃபிங்கரில் இருக்கக்கூடிய அந்த நேச்சுரல் ஹீட் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே மேக்கப் வந்து மெல்ட் பண்ணி கொடுக்கும். என்னோட ஸ்கின் ஷேடுக்கு தகுந்த மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கிறங்க. உங்கள் ஸ்கின் ஷேடுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறங்க. அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, இதை பிளெண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா கன்சீலர் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம்? நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய இம்பர்ஃபெக்ஷனை ஹைட் பண்ணுறதுக்கு, நல்லா கன்சீல் பண்ணி கொடுக்குறதுக்கு. ஸோ இப்போ பிபி க்ரீம் வந்து நீங்கள் பிபி க்ரீமோட போட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் போகிறேன். நான் கன்சீலர் கொஞ்சம் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். பிகாஸ் எனக்கு கொஞ்சம் லைட்டாக எக்ஸ்ட்ரா கவரேஜ் வேணுங்கிறதுக்காக. ஸோ மேக் ஷூர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கன்சீலர் வந்து அப்ளை பண்ணும்போது நல்ல ஒரு லைட் வெயிட்டான லிக்விட் கன்சீலர் வந்து அப்ளை பண்ணுங்கள். உங்கள் ஸ்கின் ஷேடுக்கு மேட்சிங்கான ஷேட் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ நீங்கள் ஃபிங்கர்ஸில் அப்ளை பண்ணும்போது கன்சீலர் இந்த மாதிரி பேட்டிங் மோஷன் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஓகே, ஸ்கின் ஷேடாக தான் அப்ளை பண்ணால் தான் உங்களுக்கு நேச்சுரலாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு உங்களுக்கு வந்துட்டு. ஸோ எனக்கு எங்கெங்கே மார்க்ஸ் இருக்குதோ, பிக்மெண்டேஷன் இருக்குதோ அந்த இடத்துல நான் வந்து கன்சீலர் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஈவன் என்னோட அண்டர் ஏரியாவில் கூட நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். என்னோட சைட்ஸ் ஆஃப் த நோஸ்லாம் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். நல்லா இதை பிளெண்டும் பண்ணிக்கிறேன். எனக்கு ஃபிங்கர்ஸில் பிளெண்ட் பண்ணுறது தான் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் வந்து ஃபிங்கர்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். க்ளீன் ஃபிங்கராக உங்களுக்கு வந்து இருக்கணும். ஓகே, அது வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு அந்த பாக்டீரியா ஜெர்ம்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கும். மேக்கப் பண்ணும்போது நல்லா ஹேண்ட் வாஷ் போட்டு உங்களோட பேஸை ஹேண்டை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கிறோங்க நீங்கள் வந்துட்டு. ஓகே, இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு லாங் லாஸ்டிங் பேஸ், ஒன்லி பேஸ் மட்டும் தான் காட்டுறேன். ஐ மேக்கப் அதெல்லாம் எதுவுமே காட்டலை. அது வந்து உங்கள் ஆப்ஷன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி லுக் நீங்கள் வந்து போயிருங்க. பேஸ் மேக்கப் மட்டும், ஒரு சிம்பிளான பேஸ் மேக்கப் போட்டாலும் எப்படி நமக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு கான்செப்ட்டில் தான் இது வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கன்சீலர் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக லூஸ் பவுடர் வந்து எடுத்துக்கிறங்க. நல்ல ஒரு மேட் ட்ரான்ஸ்பரண்ட் லூஸ் பவுடர் வந்து எடுத்துக்கிறங்க. ஸோ அதை வந்து எடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டீ ஜோன்ஸில் வந்து அப்ளை பண்ணிக்கிறங்க. உங்களுடைய சென்டர் ஆஃப் த ஃபோர்ஹெட், அப்புறம் நோஸில், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அண்டர் ஏரியாவில், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மவுத்தை சுற்றி. ஸோ இந்த இடங்கள்லாம் அதிகமாக உங்களுக்கு வந்து ஆயில் வந்து செக்ரீஷன் ஆகும். அதனால் கொஞ்சமாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கண்ணங்களில் போர்ஸ் இருக்குதுன்னா அந்த இடத்துலையுமே வந்து நீங்கள் லைட்டாக இந்த மாதிரி டேபிங் மோஷனில் அப்ளை பண்ணுங்கள். ஸ்வைப் பண்ண வேணாம், அது வந்து கீழே இருக்கக்கூடிய பேஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணும். நல்லா குட் குவாலிட்டியான ப்ரெஷ்ஷும் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த சைட்ஸ் ஆஃப் த நோஸ், அப்புறம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா ஐலிட்டில் போட்டுக்கோங்க. அது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இப்போ நான் லைனரோ இல்லாட்டா நீங்கள் வந்து மஸ்கரா போடுறீங்க, இல்லாட்டா ஐஷேடோ லைனர் மஸ்கரா போடுறீங்கன்னா அதுக்கு நல்ல ஒரு இதாக உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஓகே, இது நல்லா வந்து செட் பண்ணிக்கிறோங்க. ஒன்லி டீ ஜோன்ஸில் மட்டும். இந்த ஆயிலி ஸ்கின், வெரி ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறீங்க, காம்பினேஷன் ஸ்கின்னாக இருக்கிறீங்க, உங்களுக்கு ஆயில் வந்து செக்ரேட் ஆகுது, தாராளமாக யூஸ் பண்ணலாம். ட்ரை ஸ்கின் உள்ளவங்க கூட தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆயில் வந்து செக்ரேட் ஆகுது அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து அந்த ஆயில் சீபம் வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணும். உங்களுக்கு வந்துட்டு அட் த சேம் டைம் நல்லா ஒரு மேட்டிஃபைட் லுக், ஆயில் ஃப்ரீ, ஷைன் ஃப்ரீ ஃபினிஷ் உங்களுக்கு வந்து கொடுக்கும். உங்கள் பேஸை நல்லா செட் பண்ணும் இது வந்துட்டு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு காம்பாக்ட் பவுடர். ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பாக்ட் பவுடர் உங்கள் ஸ்கின் ஷேடுக்கு அந்த மாதிரி ஒரு காம்பாக்ட் பவுடர் யூஸ் பண்ணிக்கிறங்க. அது ரிமைனிங் ரெஸ்ட் ஆஃப் த ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கிறங்க. அது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் ஷேடோட அதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இன்னும் எக்ஸாக்ட் மேட்ச் கொடுக்கும். காம்பாக்ட் பவுடர் யூஸ் பண்ணும்போது அது நம்ம ஸ்கின் மேட்சாக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறனால நல்ல ஒரு லைட் கவரேஜும் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். ஸோ நான் வந்து இந்த டீ ஜோன்ஸில் லூஸ் பவுடர் போட்ட இடத்துல மேலேயுமே நான் வந்து டாப் அப் பண்ணிக்கிறேன். ரெஸ்ட் ஆஃப் த ஃபேஸ்லேயும் நான் வந்து டாப் அப் பண்ணிக்கிறேன். இது நல்ல ஒரு பேஸ்.
ரொம்ப ஹெவியாக இருக்காது, ரொம்ப சிம்பிள் அண்ட் லைட் வெயிட்டாக தான் உங்களுக்கு வந்து இருக்கும். இந்த சம்மருக்கு ரொம்ப அப்ரோப்ரியேட்டாக இருக்கும். ஆயிலி ஸ்கின் உள்ளவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்னி பான் ஸ்கின் உள்ளவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். மேக் ஷூர் நல்ல ப்ராடக்ட் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறோங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்கின் மேட்சிங் ஷேட் போகும்போது அவ்வளோ நல்லா நேச்சுரலாக சீம்லெஸ் அண்ட் பிளெண்டபிள் அண்ட் பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். மேக் ஷூர் கொஞ்சம் நெக்குக்கும் வந்து அப்ளை பண்ணுங்கள். நெக்கு கொஞ்சம் பேஸ் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன், அதனால் நெக்குக்கும் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு பார்க்க ஒரே மாதிரி ஈவன் அவங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ பாருங்கள், ஒரே கலராக அவங்களுக்கு வந்துட்டு இருக்கும். கொஞ்சமாக ஏர்ஸுக்கு வந்து போட்டுக்கிறோங்க. ஸோ நான் இந்த மாதிரி சர்க்குலர் மோஷன் பண்ணுறேன், பட் ரொம்ப மைல்டு அண்ட் ஜென்டிலான ப்ரெஷரில் தான் பண்ணுறேன். ஒரு சாஃப்டான ப்ரெஷரில், ரொம்ப ஓவராக பண்ணல. ஒரு சில பேர் இப்படிலாம் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அதெல்லாம் போட்டே வேஸ்ட்டு, மேக்கப் போட்டே வேஸ்ட்டு. அதெல்லாம் போய் பேஸ் மேக்கப்பை போய் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி. அதெல்லாம் இந்த மாதிரி லைட்டான மோஷனில் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு டேப்பிங் மோஷனில் நீங்கள் வந்து பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த மாதிரி லைட் சர்க்குலர் மோஷனில் பண்ணிக்கிறீங்க. ஓகே, இப்போ முடிஞ்சிருச்சு காய்ஸ். மேக் ஷூர் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏன் ஹெட் பேண்ட் வந்து போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து டிஸ்டர்பாக இருந்துச்சுன்னா எனக்கு வந்து சொல்ல முடியாது, எனக்கு ஒரு இதாக இருக்கிற மாதிரி இருக்கும். பிகாஸ் சொல்கிறது எனக்கு கிளியராக சொல்லிடுற மாதிரி தான் எனக்கு வந்து முக்கியம். ஸோ நீங்கள் எப்போவுமே நீங்களுமே பண்ணும்போது ஹெட் பேண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கிறோங்க, அப்போ தான் ஹேர் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் வந்து அதிலே கொஞ்சம் டைம் சேவிங் வந்து பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து போகலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இட்ஸ் வெரி வெரி ஈஸி, உங்களுக்கு ஆப்ஷனல் தான். பட் நீங்கள் வெளியே போகிறீங்க, ரொம்ப லாங் லாஸ்டிங்கான மேக்கப் வந்து வேணும், ரொம்ப நேரத்துக்கு உங்களுக்கு மேக்கப் வந்து நிற்கணும், உங்களுக்கு போய் டச்சப் பண்ணாலும் டைம் இருக்காது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது கூட நீங்கள் டச்சப் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு பிளாட்டிங் ஷீட் மட்டும் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, யூ கேன் ஜஸ்ட் பிளாட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு டிரான்ஸ்பரண்ட் பவுடர் நீங்கள் போடலாம் போட்டுக்கலாம். இல்லாட்டா நீங்கள் அதை விட்டுடலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த மேக்கப் வந்து கலையாது உங்களுக்கு வந்துட்டு, ரொம்ப நேரத்துக்கு உங்களுக்கு இருந்து வரும். மோர் தென் ஒரு 6 to 7 ஹவர்ஸ்க்கு மேலே இது வந்து இருந்து வரும். நீங்கள் டச்சப் பண்ணாலுமே கூட உங்களுக்கு வந்து டச்சப் மீன்ஸ் அந்த பிளாட் பண்ணாலுமே கூட உங்களுக்கு வந்து இருந்து வரும். அதுக்கு மேலே உங்களுக்கு பவுடர் ஏதாவது நீங்கள் கை வச்சு இது பண்ணுறீங்க, இந்த மாதிரி டைமில் அழிகிற மாதிரி இருக்குதுன்னா நீங்கள் வந்து பிளாட் பண்ணிவிட்டு பவுடர் செட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி யார் நம்ம அந்த மாதிரி பண்ண மாட்டோம். அப்படி பண்ணாதவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பிளாட்டிங் பேப்பர் மட்டும் யூஸ் பண்ணலாம். சப்போஸ் இப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, அடிக்கடி கண்ணத்தில் கை வைக்கிறவங்களா இருக்குன்னா பிளாட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பவுடர் வந்து அப்ளை பண்ணிக்கிறங்க. இப்போ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டெப்பாக நான் என்ன போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரிமைனிங் செட்டிங் ஸ்ப்ரே நான் அடிச்சுக்கிறேன். அகைன் நான் செட்டிங் ஸ்ப்ரே வந்து அடிச்சுக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக அப்படின்னா, இன்னும் ஒரு நேச்சுரல் சீம்லெஸ் பிளெண்டபிள் லுக் வந்து கொடுக்கும். மேக்கப்பை லாங் லாஸ்டிங்காக ஹோல்டு பண்ணி வச்சிருக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு வாட்டர் ப்ரூஃப், ஸ்மட்ச் ப்ரூஃப், ஹீட் ப்ரூஃப் ஆக்கும். உங்களுக்கு அந்த கேக்கி பவுடரி பேட்சி லுக்லாம் உங்களுக்கு வந்துட்டு இருக்காது. அதெல்லாம் வந்து நல்லாவே மெல்ட் டவுன் பண்ணி ஸ்கின் லைக் ஃபினிஷ் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். பிகாஸ் நம்ம வந்து ஸ்கின் ஷேடுக்கு தகுந்த மாதிரி கலர் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். அதனால் ஸோ இதான் கைஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் சிம்பிள் லாங் லாஸ்டிங் பேஸ் மேக்கப், ஒன்லி பேஸ். நீங்கள் ஜஸ்ட் இதோட ஐப்ரோ ஃபில் பண்ணிவிட்டு ஐலைனர் போட்டு லிப் கிளாஸ் லிப்ஸ்டிக் எது வேணாலும் போட்டுக்கலாம். நீங்கள் ஐ ஷேடோ அப்ளை பண்ணாலும் பண்ணலாம், அது வந்துட்டு உங்கள் விருப்பம். ஸோ பேஸ் மட்டும் நான் வந்து காட்டிட்டேன். ஸோ பேஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு கைஸ். பாருங்கள், வெரி வெரி சிம்பிள் தான். உங்களுக்கு வந்துட்டு இவ்வளோ ப்ராடக்ட் போட்டு பாருங்கள் எவ்வளோ லைட் வெயிட்டாக உங்களுக்கு. பட் நான் போட்டது எல்லாமே உங்களுக்கு லைட் வெயிட் ப்ராடக்ட் தான். சிம்பிளான ஸ்டெப் தான் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ பாருங்கள் எப்படி அழகாக உங்களுக்கு இதாக இருக்குதுன்னு. செட்டிங் ஸ்ப்ரே போட்டு நேச்சுரலாக ஆட் ட்ரை பண்ண விடுங்க. நீங்கள் வந்து இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக நீங்கள் வந்துட்டு செட்டிங் ஸ்ப்ரே வந்து அடிக்கிற. இப்போ ஃபைனலாக நம்ம செட்டிங் ஸ்ப்ரே பண்ணோம் இல்லை, செட்டிங் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு முன்னாடி கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லைட்டாக ப்ளஷ் நீங்கள் போகிறா கூட ப்ளஷ் வந்து போய்க்கலாம். ப்ளஷ் ஹைலைட்டர் நீங்கள் போகிறனாலும் போய்க்கலாம். பட் இந்த டைமில் கான்டியூர் ப்ளஷ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த லுக்கு வந்துட்டு உங்களுக்கு அப்படி ஆயிலி ஸ்கின்னாக இருக்குங்க, ஹைலைட்டர்னா லைட்டாக வந்து போட்டுக்கிறோங்க, நிறைய போட தேவையில்லை. போட்டு நீங்கள் செட்டிங் ஸ்ப்ரே வந்து அடிச்சிக்கலாம். இல்லை இதுக்கு வெறும் நீங்கள் ப்ளஷ் பிரான்சர் கூட யூஸ் பண்ணிக்கலாம், கான்டியூர் ப்ளஷ் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கான்டியூர் ப்ளஷ் ஹைலைட் மூணுமே போட்டுக்கலாம், அது உங்கள் விருப்பம். இது ஒரு சிம்பிள் பேஸ் மேக்கப்னால ஜஸ்ட் நீங்கள் ப்ளஷ் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஷ் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு தென் அவ்வளோதான் செட்டிங் ஸ்ப்ரே வந்து அடிச்சிக்கிறங்க. இல்லைனா நீங்கள் கான்டியூர் பண்ணிவிட்டு தென் ப்ளஷ் பண்ணிவிட்டு செட்டிங் ஸ்ப்ரே வந்து இந்த மாதிரி ஃபைனலாக நீங்கள் வந்து அடிச்சிக்கிறங்க. ஸோ டிப்ஸோடு வந்து சொல்லிக்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ வந்து லென்த்தாக போகிறதே வந்து அதுக்காக தான். பிகாஸ் சொல்கிறத தெளிவாக வந்து சொல்லிடணும், அப்போ தான் புதுசாக வந்து பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் சொல்கிறது வந்துட்டு. ஸோ அதனால் தான் வந்து இப்படி சொல்கிறது. ஸோ இது மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. ஸோ ஹோப் ஐ திங்க் இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் சேரும். நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் வந்துட்டு பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு இதை பற்றி டவுட் இருந்தால் கண்டிப்பாக நான் கமெண்ட்டில் கேளுங்க. இது எல்லா ஸ்கின் டைப் ஆளுங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஸ்கின் டைப்புக்கு தகுந்த மாதிரி ப்ராடக்ட் நீங்கள் வந்து போய்க்கலாம். பட் இதே ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. மேக் ஷூர் குட் குவாலிட்டி அண்ட் பிராண்டட் மேக்கப் ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணிக்கிறங்க, அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த சிம்பிளான லாங் லாஸ்டிங் பேஸ் மேக்கப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது காலேஜ் போகிறவங்க, எஸ்பெஷலி ஆஃபீஸ் போகிறவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு குயிக் அண்ட் லாங் லாஸ்டிங் ஈஸி மேக்கப் லுக்கும் அவங்க வந்துட்டு இருக்கும். மேக் ஷூர் பிளெண்டிங் இஸ் த கீ ஃபார் மேக்கப் அண்ட் டேக் டைம் டு அப்ளை மேக்கப். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் மேக்கப் டெக்னிக்ஸ். ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ப்ராடக்ட் எல்லாம் Nykaa, Amazon, Flipkart, Purplle அவைலபிள் இருக்கும். உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுற பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா லாக்மி, மேப்ளின், கலர் பார், லோரியல், ஃபேஸஸ் கனடா. இஃப் யூ வாண்ட் அஃபோர்டபுளில் போகிறீங்கன்னா யூ கேன் ட்ரை ஃப்ரம் மார்ஸ், ஸ்விஸ் பியூட்டி, இன்சைட்லாம் உங்களுக்கு வந்து இருக்குது. ஹை எண்ட் போகிறீங்கன்னா யூ கேன் ட்ரை ஃப்ரம் மேக், யூ கேன் ட்ரை ஃப்ரம் பாபி ப்ரௌன். இந்த மாதிரிலாம் பிராண்ட்ஸ் இருக்குது. செக் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் பட்ஜெட் அந்த மாதிரி நீங்கள் வந்து போய்க்கிறங்க. நீங்கள் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது அஃபோர்டபுள். நீங்கள் போய்க்கலாம், ட்ரக் ஸ்டோர் வந்து போய்க்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தேங்க்யூ, டேக் கேர். உங்கள் ஸ்கின் டைப்புக்கு அந்த மாதிரி ப்ராடக்ட் மட்டும் போட்டிங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு உங்களுக்கு வந்து நிலைக்கும். ஸோ டேக் கேர், பாய். டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. பாய்.